வணக்கம், வெல்கம் டு ட்ரெண்டிங் ட்ரெடிஷ்னல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சில நேரங்களில் பூமியோட மேற்பரப்பில் பலவிதமான ஆழ்துளைகள், கிணறுகள், அப்படி இல்லைன்னா குகைகள் இதெல்லாம் உருவாகுது. இது ஒரு சில நேரம் இயல்பாகவே உருவாகி நம்ம பூமியில் இருக்குது. இன்னும் ஒரு சில சமயங்களில் மனிதர்கள் அவைகளை உருவாக்குறாங்க. ஸோ இந்த இடம் குறித்து ஆன்மீகவாதிகளாகட்டும், விஞ்ஞானிகளாகட்டும், அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும் போது அந்த இடங்களை போய் நாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்கே வந்துடுது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இடம் துர்க்மெனிஸ்தானில் இருக்க கேட்ஸ் ஆஃப் ஹெல். அதாவது இது மக்களால் உருவாக்கப்பட்ட வாயு பள்ளம். இது நரகத்தின் வாயில்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 1971 எரியப்பட்ட தீ அங்கு இன்னும் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலமாக எரிஞ்சிட்டு தான் இருக்குது. இது எப்படி ஏற்பட்டிருக்குன்னா, எண்ணெய் கிணறு தோன்றதுக்காக துளையிடப்பட்டிருக்கு. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது இயற்கை சரிவு ஏற்பட்டு இயற்கை எரிவாயு, அதாவது மீத்தேன் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதனால் அங்கே இருக்கிற உள்ளூர் வாசிகளுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக 1-2 நாளில் அணைஞ்சிரும்ட்டுன்னு அதை தீ வச்சு எரிச்சிருக்காங்க. மிஞ்சி போனால் ஒரு 1 வீக் எரியும். பட் அவங்களோட கணக்கு தப்பாயிருச்சு. அது இன்னும் எரிஞ்சிட்டு தான் இருக்குது. ஒரு சில நேரங்களில் அந்த குழிக்கு மேலே 3 அடிக்கு மேலே கூட உயரத்தை எட்டு தான் இந்த சுடர். இந்த துளையின் விட்டம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 அடி. அதே நேரத்தில் இதோட ஆழம் 65 அடி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்விட்டோவில் இருக்கிற சென்ட் பேட்ரிக்ஸ் வெல். இந்த கிணறு பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல விஷயத்துக்காக கட்டியிருக்காங்க. அதாவது முற்றுகையின் போது நகரத்துக்கு நீர் வழங்குறதுக்காக தேவாலயத்தின் ஆதரவுக்கு கீழே உருவாக்கப்பட்டது தான் இந்த கிணறு. 1527ஆம் ஆண்டு இந்த கட்டுமானம் தொடங்கியிருக்காங்க. ஏன்னா 7வது போப் கிளமெண்ட் ரோம் பதவி நீக்க செய்யப்பட்டதுக்கப்புறம் இந்த ஆர்டோவில் தான் வந்து குடியேறினாராம். ஸோ அங்கே முற்றுகை ஏற்பட்டதுனால இந்த கிணறு வழியாக தான் கழுதைகளால் நீர் அல்ஃபோன்ஸ் கோட்டைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிரேட்டர் ஆஃப் மவுண்ட் யாசூர். இது ஐலாண்டில் இருக்கிற இப்பவும் எரிஞ்சிட்டு இருக்க ஒரு எரிமலை. இதோட கடைசி வெடிப்பு 2017 நடந்திருக்கு. இந்த தீவில் இருக்கிற பழங்குடியினர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எரிமலையின் பள்ளத்தில் ஒரு பழங்கால தெய்வம் இருக்கிறதாகவும், அந்த தெய்வத்தை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது, அதுதான் கோபமாக எரிஞ்சிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இந்த சைடு போகிறவங்க கிட்டத்தட்ட பெரியவங்களும் அண்ட் மத குருக்களும் தான் மோஸ்ட்லி போகிறாங்க. அண்ட் சுற்றுலா பயணிகளும் வராங்க. இப்போ யாசூரில் வந்து த்ரில்லிங்காக ஒரு இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுற டூரிஸ்டர்ஸும் இங்கே வராங்க. இந்த உலகத்திலேயே கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கக்கூடிய எரிமலைகளில் ஒன்றாக இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2012 வந்த CZ12 அப்படிங்கிற மூவியும் இங்கே எடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிக் ஹோல் இன் கிம்பர்லி. இது சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய செயலற்ற சுரங்கம். கற்பனை செய்வது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் வைரங்களை பின்தொடர்வதில் மக்கள் எந்த உபகரணத்தையும் பயன்படுத்தாமல் இந்த தொலையை தோண்டியிருக்காங்க. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் அவர்களோட முயற்சியும் வெற்றியை கொண்டு வந்திருக்கு. ஏன்னா 428.5 கேரட் எடையுள்ள பிரபலமான டிவிஎஸ் வைரம் வெட்டப்பட்டிருக்கு. இது உலக புகழ்பெற்ற நகை பிராண்டுக்கு பெயரை கொடுத்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிரேட் ப்ளூ ஹோல். பெலிஸ் பேரியர் ரீஃபில் இருக்க 1000 அடி விட்டம், கிட்டத்தட்ட 400 அடி ஆழம் கொண்ட ஒரு மாபெரும் கடல் சிங்க் ஹோல் தாங்க இது. இது இயற்கையாகவே உருவாக்கப்பட்டது. நிறைய டைவர்ஸ் இங்கே வந்துட்டு போகிறாங்க. ஆக்சுவலி அவங்களில் பலர் இங்கே தங்கள் உயிரையும் இழந்திருக்காங்க. இந்த துளைக்கு அதிகாரப்பூர்வமற்ற பெயர் கூட இருக்குது, அதாவது மூழ்காளர் கல்லறை அப்படின்னு. ஏன்னா இதோட ஆழம் அனுபவம் வாய்ந்த டைவர்ஸ்க்கு தான் பொருந்தும், எல்லாருக்குமே பொருந்தாது. ஆனால் நிறைய புதுசாக வரவங்க, இல்லை தனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கான்னு கூட தெரியாதவங்க சில சமயம் அவங்களோட வாழ்க்கையவே ஒரு சோகமான முடிவுக்கு கொண்டு போயிடுறாங்க இந்த இடத்துல வந்து டைவடிச்சு. அடுத்து தி இன்வெர்டட் டவர் ஆஃப் மேஷன்ஸ். போர்ச்சுகலில் இருக்கிற சின்ரா அப்படிங்கிற நகரத்தில் கடந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்த மர்மமான கிணறை கட்டியிருக்காங்க. இது இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு மாறுறதுக்கு உதவுறதா சொல்கிறாங்க. அதாவது கிணத்தை சுற்றி இருக்கிற சுழல் படிக்கட்டு நீங்கள் எந்த திசையில் போகிறீங்களோ அதை பொறுத்து சொர்க்கம், நகரம், வட்டங்களை கடந்து செல்வதாக குறிக்குது. சில காலத்துக்கு முன்னாடி இங்கே இந்த கிணத்துல துவக்க சடங்குகளை செய்ய பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கட்டுமானத்தோட ஆழம் சுவாரஸ்யமாக இருக்குதான். 10 மாடி கட்டடம் அதுக்குள்ளே பொருந்தக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்பில்வே இன் அ டேம்ஸ் ரிசர்வர். இது அமெரிக்காவில் இருக்க நார்த்தன் கலிஃபோர்னியாவில் இருக்க மனிதனால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய துளை. இந்த ஸ்பில்வே மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கான். சில நொடிகள்லேயே டன் கணக்கில் தண்ணி இதன் வழியாக கீழே விழுதான். இந்த கட்டுமானம் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கட்டப்பட்டிருக்கு. இன்னும் உலகம் முழுவதிலுமிருந்து வரும் சுற்றுலா பயணிகளின் தீவிர உணர்வுகளை தூண்டுது. அடுத்து சைனாவில் இருக்கிற எர்வாங் டாங்.
சீனாவில் ஸ்பெலங்கஸ் அப்படிங்கிற ஒரு குழு தற்செயலாக மிகவும் பெரிய குகைகளின் அமைப்பை கண்டுபிடிச்சிருக்கு. அதோட சுற்றுச்சூழல் தானாக உருவான சுற்றுச்சூழல் அமைப்பாக இருக்குது. இந்த குகைகளை சுற்றி மூடு பனிகளும் மேகங்களும் உருவாகுது. இந்த குகை அமைப்பில் இருக்கிற நிலத்தடி ஆறுகள் ஏரிகளில் கிரகத்தில் எங்கேயுமே காணப்படாத உயிரினங்கள் வாழ்கின்றன. இதில் வாழ்கிற அல்பினோ மீன்களுக்கு கண்கள் தெரியாதான். அதாவது இவைகள் மொத்தமும் இருளிலேயே வாழ்கிறதுனால அவைகளுக்கு நிறமோ இல்லை கண் பார்வைகளோ தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆஸ்திரியாவில் இருக்கிற ஐஸ்ரீசன்வெல்ட். இந்த குகை 5000 அடிக்கு மேலே உயரத்தில் இருக்குது. இதோட பேர் ஜெர்மன் மொழியில் என்ன சொல்கிறாங்கன்னா வேர்ல்ட் ஆஃப் த ஐஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த உலகத்தோட மிகப்பெரிய பனிக்குகை. 26 மைல் நீளம் மற்றும் 1300 அடிக்கு மேல் ஆழம் இருக்குது. பனி வளர்ச்சியோட அளவு பார்த்திங்கன்னா 1 மில்லியன் கன அடிக்கு மேலே இருக்குது. முன்னெல்லாம் இங்கே வர டூரிஸ்டர்ஸ் இந்த குகையை அடையிறதுக்கு 5000 அடி வரைக்கும் நடந்து போக வேண்டியிருக்கு. பட் இப்போ இருக்கிற ஸ்பெஷல் ஃபனிகுலர் மூலமாக அவங்க ஃபியூ மினிட்ஸ்லேயே அங்கே போயிடுறாங்க. நெக்ஸ்ட் குவாட்டமாலா சிட்டி சிங்க்ஹோல். இந்த சிங்க்ஹோல் இயற்கையாகவே மிக நீண்ட காலத்துக்கு முன்னாடி உருவாகியிருக்கு. ஜூன் 1, 2010 அன்னைக்கு ஒரு 3 மாடி பில்டிங் தொழிற்சாலை அதோட ஒரு வீடும் குவாட்டமாலையின் மாவட்டங்களில் ஒன்றின் நடுப்பகுதியில் தரையில் விழுந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய துளை தோன்றியிருக்கு. அதோட மண்ணில் சுண்ணாம்புக்கள் நிறைஞ்சிருக்கும். அது தண்ணீரில் ஈஸியாக கழுவப்படும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த நகரத்தில் பாழடைந்த கழிவுநீர் அமைப்பு தான் காரணம் அப்படின்னு உள்ளூர்வாசிகள் நம்புகிறாங்க. அடுத்து வெனிசுலாவில் இருக்கிற செரோ சரிசரினாமா. அதாவது வெனிசுலாவோட எல்லைக்குள்ளே பல டெபியூஸ் தட்டையாக இருக்கும். அதாவது பண்டைய பீடபூமிகளின் எச்சங்களின் ஒரு பகுதி, அப்படி இல்லைன்னா உலகின் பிற பகுதிகளிலிருந்து தனிமைப்பட்டதாக சொல்கிறாங்க. இதில் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த துளைகள் உருவாகியிருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த துளைகளோட அடிப்பகுதியில் ஒரு தனி வாழ்க்கை சுற்றுச்சூழலே இருக்குது. இது உலகின் பிற பகுதிகளிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. அதன் உள்ளே பெரிய மரங்கள் கூட இருக்கான். உண்மையான பாதாள உலகம் போல் தெரியுது. நெக்ஸ்ட் முட்னோவ்ஸ்கி ஐஸ் கேவ்ஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னா ரஷ்யாவில் இருக்க கம்சட்கா அப்படிங்கிற தீபகற்பத்தில் இருக்குது. இப்படி ஒரு பனிக்குகையில் இந்த எரிமலை இருக்கிறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கு. அதாவது இந்த பனிக்குகையில் இந்த எரிமலை ஆக்டிவாக இருக்குது. கடைசியாக 2000 ஆண்டில் இந்த எரிமலை வெடிச்சிருக்கு. துரதிருஷ்டவசமாக இந்த பனிப்பாறைகள் சமீபத்தில் தீவிரமாக உருகிட்டு வருதான். மேலும் குகையின் மேல் அடுக்கு மிகவும் மெல்லியதாகிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அசாதாரணமான நிலப்பரப்புகளால் நீங்களும் ஈர்க்கப்பட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த இடங்களுக்கான ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷனை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். இதில் சின்ன தெளிவு கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.